ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஊற்றிட்டு இருக்கேன்னா ஒரு பலகாரம் செய்ய போகிறேன். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நமக்கு ஒரு ஆளுக்காக செய்யணுமான்னு. சரி டக்குன்னு அதே நமக்கு ஆசை வந்து நம்மளை விடாதில்ல. அதனால் டக்குன்னு என்ன பண்ணேன், ஒரு சிம்பிள் ரெசிபி எங்கள் அம்மா செய்வாங்க அடிக்கடி. அந்த ரெசிபி என்னென்னா, இது வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பில் ஒரு உலக்கு கடலைப்பருப்புனா 50 வந்து பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுட்டு, அதில் ஏலக்காய், வெல்லம் அரைக்கணும் ஆட்டுக்கல்ல. இது நம்ம இங்கே சென்னையில் எங்கேயும் அரைக்கிறது. அதனால் நான் அப்படியே இதில் போட்டுட்டேன் பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே போடணும். இன்னும் கொஞ்சம் நொரன்னு அரைக்கணும். அது எனக்கு வெல்லம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. அப்படியே போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 3 நாள் கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், கெட்டு போயிடாது. தீபாவளிக்கு ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஸ்நாக்ஸுக்கு இதில் கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். செமையாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி யாருக்கெல்லாம் டக்குன்னு சாப்பிடும் போல தோணுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப அடிக்கடி அந்த கிரேவிங்ஸ் வரும், ஏதாவது சாப்பிடணும் போல். அது கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் போது தோணும். சரி அதுக்கு நம்ம வெல்லம் போட்டு இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்றலாம் கொஞ்சம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இது நல்லா அப்படியே கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் ஹீட் ஆனோன்னா போடக்கூடாது. இந்த பதத்தில் போட்டோன்னா சரியாக இருக்கும். நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நட்டா வெந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே பால் கொஞ்சம் இருந்துச்சு. சரி அது எனக்கு ஒரு ஆள் தானே, சரி அப்படியே காஃபி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அது பாலை காய்ச்சிட்டு இருக்கேன். போதும், காஃபி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பலகாரமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பலகாரம் எத்தனை நிமிஷத்தில் பாருங்கள். நீங்கள் ஆனால் காலையிலே நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு 3 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து ஊற வச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டக்குன்னு பார்த்துக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட உடனே பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விட்ருவேன். வாங்க நம்ம இப்போ காஃபியும் சிஎம்மும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். வெந்து சூடாக இருக்குது, சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ஒரு கையில் வச்சு பிச்சை சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்.